வணக்கம் நண்பர்களே. இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்ற தமிழ்நாட்டு தலைவர்களில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ராஜாஜி அவர்கள். ராஜாஜி என்று புகழப்பெற்ற ராஜகோபாலாச்சாரி டிசம்பர் 10, 1878 தொரப்பள்ளி என்ற கிராமத்தில் பிறந்தார். சட்டம் பயின்று வழக்கறிஞராக சேலத்தில் தன் வாழ்க்கையை தொடங்கினார். இந்திய தேசிய காங்கிரஸில் உறுப்பினரானார். 1906 கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டார். 1907 சூரத் மாநாட்டில் கலந்து கொண்டார். காந்தியின் தீவிர ஆதரவாளர் ஆனார். 1930 வேதாரண்யம் சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தினார். தமது தலைமையில் திருச்சியிலிருந்து 100 தொண்டர்களுடன் வேதாரண்யத்திற்கு பயணம் மேற்கொண்டு கடல் நீரிலிருந்து உப்பு காய்ச்சி உப்பு சட்டங்களை மீறினார். 1937 நடைபெற்ற மாநில தேர்தலில் போட்டியிட்டு சென்னை மாகாண முதலமைச்சரானார். தனது ஆட்சி காலத்தில் மதுவிலக்கை அமுல்படுத்தினார். ஆதி திராவிடர் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களின் நலனை மேம்படுத்த பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்தார். இந்தி மொழியை கட்டாய பாடமாக பள்ளிகளில் அறிமுகப்படுத்தினார். இதற்கு கடும் எதிர்ப்பு தோன்றியது. பெரியார் ஈவே ராமசாமி தலைமையில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் தீவிரமடைந்தது. இரண்டாவது உலகப் போரின் போது ஆங்கில அரசு இந்திய தலைவர்களை கலந்தோசிக்காமல் இந்தியாவை போரில் ஈடுபடுத்தியதை கண்டித்து 1939 தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்றார். மீண்டும் தமிழக முதலமைச்சராக 1952 பதவியேற்றார். குலக்கல்வி திட்டத்தை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தினார். ஆனால் இதற்கு காமராஜர் மற்றும் பெரியார் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். எனவே ராஜாஜி தனது முதலமைச்சர் பதவியை 1954 ராஜினாமா செய்தார். பின்னர் காங்கிரஸில் இருந்தும் வெளியேறினார். சுதந்திர கட்சியை தோற்றுவித்து இளம் இந்தியா என்ற பத்திரிகையை நடத்தினார். சக்கரவர்த்தி திருமகன், வியாசர் விருந்து போன்றவை இவர் எழுதிய உரைநடை நூல்களாகும். மற்றும் இவர் கீதை மற்றும் உபநிடதங்களுக்கு உரை எழுதியுள்ளார். 1955 இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இவர் டிசம்பர் 25, 1972 காலமானார். இவருடைய அரசியல் தந்திர செயல்களால் இவர் அரசியலில் சாணக்கியர் என போற்றப்படுகிறார். நன்றி, வணக்கம் நண்பர்களை. வீடியோ பிடிச்சவங்க வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர வீடியோக்களை பாருங்கள்.